இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் நோவாவை குறித்து சற்று சிந்திப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை நோவாவை குறித்து நாம் படிக்கிறோம். வெள்ளம் வடிந்த பின் இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்தவர் நோவாதான். அவருடைய ஆயுட்காலம் 950 ஆண்டுகள் என ஆதியாகமம் 9:29 வாசிக்கிறோம். மிக நீண்ட ஆண்டு வாழ்ந்தவர். நானும் இவரை போல் வாழ வேண்டும் என விரும்பினாலும் இன்றைய காலகட்டங்களில் அதற்கு வாய்ப்பு இல்லை. நீண்ட காலம் வாழ்வது என்பது நமக்கு மகிழ்ச்சியை தரலாம் என நாம் யோசிப்போம். ஆனால் ஆதியாகமம் 47:9 யாக்கோபு சொல்லுகிறார், என்னுடைய வயது என்னுடைய மூத்தோரினுடைய வயதை வந்தடையவில்லை, அது கொஞ்சமானதாகவும் சஞ்சலமானதாகவும் இருக்கிறது என்கிறார். சங்கீதம் 90:10 மனிதனுடைய பலத்தால் அவன் 70 ஆண்டுகள் வாழலாம், 80 ஆண்டு அவன் வாழ்வதாயிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமுமாகவே இருக்கும் என்கிறார். வாழ்க்கையில் சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் மாத்திரம் நாம் கூர்ந்து கவனிக்கிறோம். அவைகளை மட்டும் நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுகிறோம். அவைகளை மட்டும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ பிலிப்பியர் 4:4 பவுல் வழியாக நமக்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருப்போம். கிறிஸ்துவை சார்ந்து நிற்போம். வாழ்க்கையில் வருத்தம் உண்டு, சஞ்சலம் உண்டு, கவலை உண்டு, குறைவு உண்டு. அவைகளை பெரிதுபடுத்தாமல் கிறிஸ்துவை பெரிதுபடுத்துகிற மக்களாக நாம் வாழ்வோம். இந்த தபசு நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தட்டும். ஆமென்.